Assalamualaikum. Welcome to Raihana kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? போன லாஸ்ட் வீடியோல நம்ம फ्रेंड्स ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப டல்லா இருக்கு, டிஃபரண்டா இருக்கு. என்னாச்சு அப்படினு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பட் வந்து நானும் அந்த வீடியோ போட்டு பார்த்தேன். என்னோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரண்டா தான் இருக்கு. அது எதனால அப்படினு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா வீடியோலயும் நான் கொஞ்சம் வேகமா இழுத்து பேசின மாதிரி இருக்கும். இப்போ ரீசெண்டா ஒரு சில வீடியோல நான் கொஞ்சம் சவுண்ட் கம்மியா ஷார்ட்டா பேசின மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியுது. மத்தபடி வேற எந்த பிரச்சனையும் இல்ல. அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த மாதிரி நம்மள ஒருத்தவங்க அக்கறையா விசாரிக்கும்போது நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அந்த மாதிரி தான் நானும் ஃபீல் பண்ணேன். என்னை வந்து அக்கறையா விசாரிச்ச எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா சகர் ரெசிபி தான் பார்க்க போறோம். சகருக்கு நம்ம வந்து ஒரு 30 மினிட்ஸ்ல இருந்து 45 மினிட்ஸ் குள்ள ரொம்ப குயிக்கா ஈஸியா காம்போவா எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து காடை கிரேவி வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். இதுல வந்து சின்ன கரண்டியால 2 கரண்டி தயிர் சேர்த்திருக்கேன். கூடவே தனி மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாம் சேர்த்து நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து ஒரு 4 காடையை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த காடையை இதோட சேர்த்து மசாலாவை நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கணும். நல்லா அப்ளை பண்ணிட்டு 1 ஹவருக்கு அப்படியே வச்சிருங்க. மசாலாவோட நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். இந்த மாதிரி சஹருக்கான ரெசிபி, இஃப்தாருக்கான ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இப்போ காடையை பிரட்டி வச்சு கரெக்டாக 1 ஹவர் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம தாளித்து விட்டுடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் கிரேவி வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு இதில் வந்து தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து குக்கிங் ஆயிலும் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடு வந்ததுக்கு அப்புறமா 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் இதில் வந்து ஒரு 100லேருந்து 150 கிராமுக்கு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு லைட்டாக ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து லைட்டாக பிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா 100 கிராம் அளவுக்கு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம காடைக்கு உப்பு சேர்த்துட்டோம். இது வந்து நான் கிரேவிக்காக சேர்த்துருக்குறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி லைட்டாக மசீரா மாதிரி வதக்கி விட்டுருக்கேன். அடுத்ததாக தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 ஸ்பூன் தனி மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், இவ்வளோ தான் தேவையான மசாலா. உங்களுக்கு விருப்பம் இருந்தாக்கா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து கரம் மசாலா சேர்க்கலை. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் எப்போதும் சொல்கிற மாதிரி நம்ம சேனல் வந்து பாரம்பரியமான சமையலுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். பாரம்பரியமான சமையல் எல்லாத்தையும் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிட்டேன். இப்போ நோம்புக்கு வந்து கண்டிப்பாக அந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். பாரம்பரியமான பசியார சாப்பாடு எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வேணும்னா டெய்லியும் ஒரு வீடியோட லிங்க்கோட போஸ்ட் போடுறேன். இன்றைக்கி கூட கீமா நோம்பு கஞ்சி எப்படி வைக்கிறதுன்ட்டு போஸ்ட் போட்டிருக்கேன். அதை போய் செக் பண்ணி பார்த்து நீங்கள் வீட்லேயே நோம்பு கஞ்சி வைக்கிறதா வச்சுக்கலாம். அதே போல் டெய்லியும் நான் வந்து ஒவ்வொரு பசியாரைக்கான வீடியோ லிங்கோட போஸ்ட் போடுறேன். அதையும் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மசாலா நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி மசாலா போட்டு பிரட்டி வச்சுருந்த காடையை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவோட நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. மசாலா கூட காடையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ மூடி வச்சுருந்தேன். கரெக்டாக ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் லைட்டாக தண்ணி விட்டுருக்கு. அடுத்ததான் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். காடை வெந்துட்டுருக்க டைமில் நம்ம வந்து கொஞ்சம் மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைக்க போகிறோம். இப்போ ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் துருவன தேங்காய் 1/4 மூடி, 3 முந்திரியை சின்ன சின்ன பீஸாக உடச்சி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன். கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக அந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக இதில் வந்து 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். புதினா சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக நம்ம வேக வச்சுருந்த காடை நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த காடை கிரேவி லைட்டாக கொஞ்சமாக பெரட்டினா மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியை வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க.
அப்படி இல்லாமல் ரைஸோட ஊற்றி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வச்சுருக்க அளவுலேயே நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 1.25 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன். அதாவது சின்ன மிக்ஸி ஜார் எடுத்தேன் இல்லையா, அதில் வந்து 1.25 கப்பு சேர்த்துருக்கேன் தண்ணி. இப்போ தண்ணிலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கிரேவி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். லாஸ்ட்டாக நான் வந்து கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்துட்டு ஒரு சின்ன லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பரட்டி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட காடை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த காடை கிரேவியை நம்ம வந்து ரைஸ் கூட மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, இடியப்பம், பரோட்டா இதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ காடை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக தேங்காய் பால் பிரியாணி செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இதில் வந்து 1 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் ஆயிலும் ஊற்றி சூடு பண்ணிக்கிறேன். அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸு மராத்தி மொக்கு, ஒரு சின்ன பீஸு அன்னாச்சிப்பூ, ஜாவித்திரி, கொஞ்சமாக கல்பாசி, இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது எல்லாம் லைட்டாக பொரிஞ்சதும் லாஸ்ட்டாக வந்து 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை மெல்லிசாக நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே 3 பச்சை மிளகாய் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லை, அதனால் பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். அடுத்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா 2 பீஸு பிரியாணி இலை, ஒரு சின்ன பீஸ் எடுத்து 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1.25 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியும் புதினாவையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டேன். அடுத்ததாக தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். நான் இன்றைக்கி வந்து 1 கப்பு ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதனால அதே கப்புலேயே 1.25 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். தேங்காய் பால் வந்து நம்ம தண்ணி பால் தனியாக, திக்கான பால் தனியாக எடுக்க தேவையில்லை. ஒரே டைமாகவே நீங்கள் பால் எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1.25 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ரைஸை சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். தண்ணியெலாம் வடிச்சிட்டு ரைஸை மட்டும் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறதுனால தான் நான் 1.25 கப்பு தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன். இதுவே நம்ம வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்தோம்னாக்கா கரெக்டாக 2 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்பூனு தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விசில் போட்டுடலாம். கரெக்டாக ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ரைஸ் ரெடியாக இருக்கும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து 2 விசில் வந்த உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 5லேருந்து 6 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா தம் ஆகட்டும். அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். இப்போ வந்து நான் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்லா சூப்பராக உதிரியான தேங்காய் பால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து ரவா கஞ்சி வைக்க போகிறோம். இந்த ரவா கஞ்சியை நம்ம ரொம்ப குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம எப்போதும் வைக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணலை. ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். அதே ஸ்பூனில் இப்போ வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகரு, அதாவது சீனி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறமா 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ரவா பாருங்கள் பாதி அளவுக்கு வெந்து திக்காக இருக்குது. இதில் நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கணும். தேங்காய் பால் வந்து தண்ணி பால் தனியாக, கெட்டியான பால் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இதில் தண்ணியாக இருக்கிற தேங்காய் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க. இப்போ ரவா வந்து நல்லா வெந்துருச்சு. அடுத்ததாக இதில் 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்ததாக இதில் நம்ம கெட்டியாக எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்துலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வந்து நம்ம ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து கஞ்சியை தாளிக்க போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு இதில் வந்து 1.25 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக முந்திரியை உடச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடச்சி சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னாக்கா பெரிய வெங்காயத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெங்காயமும் முந்திரியும் லைட்டாக ப்ரௌன் கலர் வரா மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கணும். சேர்த்து இது 3த்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 3ம் சேர்ந்து லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளித்தது அப்படியே சூடாக இருக்கும் போதே கஞ்சியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரவா கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் இந்த ரவா கஞ்சி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ ரவா கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து ஊறுகாய் பிசைய போகிறோம். இப்போ நான் வந்து லெமன் ஊறுகாய் தான் பிசைய போகிறேன். ஒரே ஒரு லெமன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம்.
நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலன்னு கிடையாது, அப்போ எல்லார் வீட்லேயுமே வந்து சிக்கன் மட்டன் கிரேவி வைக்கும்போது கண்டிப்பாக இந்த லெமன் ஊறுக்காய் வந்து பிசைஞ்சு வைப்பாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து பிசைஞ்சிங்க அப்படின்னாக்கா டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கும்போது நம்ம பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஊறுக்காவை நல்லா இந்த மாதிரி பசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண வெங்காயம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். நான் ஒரே ஒரு வெங்காயத்தை மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பச்சை மிளகாவும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் வந்து இன்னொரு முக்கியமான பொருள் வந்து சேர்க்க போகிறோம். அது என்ன முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சுருக்கிற சிக்கன் மட்டன் கிரேவிலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த ஊறுக்காவை பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து பாரம்பரியமாக ஊறுக்காய் வந்து இந்த மாதிரி தான் பிசைவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கிரேவி சேர்க்குறது பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், கட்டாயம் கிடையாது. இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட் நாள் அதாவது தலைநோம்புக்கு இதுதான் செஞ்சுருந்தேன். இப்போ சகர் சாப்பாடு சூப்பராக ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக பரிமாற போகிறேன். நம்ம புதுசாக வாங்கியிருக்க பிளேட்டில் தான் நான் பரிமாற போகிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த காம்பினேஷன். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து தேங்காய் பால் பிரியாணி இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். பட் வந்து நீங்கள் தேங்காய் பால் பிரியாணி செய்யலைன்னா ப்ளெயின் ரைஸோட கூட இது எல்லாத்தையுமே செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அடுத்ததாக வாழைப்பழமும் வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சஹருக்கு வந்து வாழைப்பழமும் சாப்பிடுவோம். அதனால் டெய்லியும் வந்து வாழைப்பழம் எடுத்துக்கிறதும் நல்லது தான். இப்போ எல்லாமே வந்து நம்ம சூப்பராக வந்து பரிமாறி வச்சுட்டோம். அடுத்ததாக வந்து சாப்பிட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்ஷால்லா அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.